ஆன்மீகம் யோகா என்ற பெயரில் கோவை பூண்டி பகுதியில் ஈசா யோகா மையம் என நடத்தி வரும் சத்குரு ஜக்கி வாசுதேவ் மீது உரிய விசாரணை நடத்த வேண்டுமென வெள்ளிங்கிரி மலை பாதுகாப்பு சங்க தலைவர் காமராஜ் மற்றும் தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் குற்றச்சாட்டு. கோவை உப்பிலிபாளையம் அடுத்த ஆடிஸ் வீதியில் உள்ள பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் இன்று ஈசா யோகா மையத்தில் 15 வருடங்கள் தன்னை அர்ப்பணித்து பணிபுரிந்து காணாமல் போன ஈசா தலைமை சாமியார் தென்காசி கணேசனுடைய அண்ணன் திருமலை, வெள்ளிங்கிரி மலை பாதுகாப்பு சங்க தலைவர் காமராஜ், தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் மற்றும் வழக்கறிஞர் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து கூறுகையில், கோவை வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்தில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் பல்வேறு அசம்பாவித சம்பவங்கள் நடைபெற்று வருவது வழக்கமாய் உள்ளது. அதன் தொடர்ச்சியாக சிறுவாணி சாலையில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் சுமார் 15 வருடங்களுக்கு முன்பாக தென்காசி கணேசன் என்பவர் தலைமை சாமியாராக தன்னை அர்ப்பணித்து பணிபுரிந்து வந்த சூழ்நிலையில் தற்போது அவரை காணவில்லை. அவரை பற்றிய தகவல் எதுவும் ஈசா மையத்தில் சரியாக தெரிவிக்கப்படவில்லை. அதேபோல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் பயனில்லை. அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா கூட தெரியாமல் நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றதா அவரது அண்ணன் திருமலை மனவேதனைகளுடன் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய வெள்ளிங்கிரி மலை பாதுகாப்பு சங்கம் தலைவர் காமராஜ் கூறுகையில், பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் ஈஷா மையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு செல்பவர்கள் பலர் மாயமாகி வருகின்றனர். ஆனாலும் அரசாங்கமும் காவல்துறை அதிகாரிகளும் எந்த ஒரு நடவடிக்கைகளையும் விடுக்க தயக்கம் காட்டுகின்றனர். இனிமேலாவது ஈசா யோகா மையத்தினர் மீது தக்க நடவடிக்கை எடுத்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. தீட்சை வாங்கிட்டோம், ஈசால நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம், வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதே மாதிரி தான் என் 2 பிள்ளை வாரிசு அங்கே இருக்காங்க. என் மனைவி அப்பா அவர் தாத்தா இறக்கும்போதும் நாங்கள் ஈசாவை தீட்சை வாங்கிட்டோம், பார்க்க வர மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. என் மனைவியின் அம்மா இறக்கும்போது 3 வருஷத்துக்கு முன்னாடி இறக்கும்போதும் நாங்கள் ஈசா தீட்சை வாங்கிட்டோம், நாங்கள் யாரும் வெளியே வந்து பார்க்க வர மாட்டோம். என்னுடைய அப்பா 2 வருஷத்துல இறக்கும்போதும் மரணப்படுக்கையில் இருக்கும்போது பார்க்க வச்சுருக்கோம், வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கடந்த வருடம் எங்கள் அம்மா இறந்தாங்க, அவங்க வளர்த்த பாட்டி, அதுக்கும் ஈசா அனுமதி கொடுக்கும். சிறைச்சாலையில் ஆயுள் தண்டனை மரண தண்டனை கூட பரவலில் போய் அவங்க சத்திய மக்கள் சடங்கெல்லாம் செய்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. ஆனால் ஈசாவில் அவனே யாராக இருக்கலாம் ஈம சடங்கு செய்கிறேன்னு சொல்கிறான். அங்கே இருக்கிற வாலண்டியர்கள் அம்மா அப்பா செத்ததுக்கு ஈம சடங்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு எல்லாமே வச்சுருக்காங்க. தாத்தா பாட்டி அந்த இதெல்லாம் போகக்கூடாது. அப்போ இது எந்த வகையில் ஈசாவும் சமூக கூடமா இல்லையான்னு மக்கள் நமக்கு கொண்டு வரதுக்கா பத்திரிக்கை சந்திப்பு. தம்பி பேர் கணேசன். நாங்கள் அங்கிருந்து 3 பேர். 3 பேரில் 2095 அங்கே ஈசா அங்கே ஓட்டம் மெக்கானிக்கல் வேலைக்கு இல்லை. இங்கே வந்தவர் ஈசா மையத்தில் போய் சேர்ந்தார். சேர்ந்த பிறகு நாங்கள் எவ்வளோ வற்புறுத்தணும், நல்லா எங்களோட வரமாட்டேன், எனக்கு அது கிடச்சி அதை அடுத்த வாழ்க்கை பிடிச்சி பற்றி உட்காந்துட்டார். திரும்ப அவர் எங்களுக்கு கிடைச்ச தகவல் அவர் இதை விட்டு வெளியே விட்டார். அங்கே உங்கள் கூப்பிட்டு வந்திருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அங்கே வரல அப்படின்னு கேட்டோடனே ஆந்திர போலீஸ் நிலையத்தில் நாங்கள் புகார் பண்ணியிருக்கோம், நீங்கள் வாங்க நாங்கள் போய் கேட்டோம். நாங்கள் புகார் பண்ணியிருக்கோம், கண்டுபிடிச்சி தந்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓராண்டு காலம் ஆகியும் இதுவரை எந்த ஒரு பதிலும் கிடைக்கல. எங்களுக்கு காவல்துறையும் நீதித்துறையும் நல்ல ஒத்துழைப்பு நல்ல செய்யும் தந்துடும் நாங்கள் நம்பிக்கையிலே இருக்கோம். ஓராண்டு காலம் கிடைச்சும் எங்களுக்கு அந்த எதுவும் கிடைக்கல. அதுக்கு பிறகுதான் நாங்கள் அந்த ஆட்களாக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணி செஞ்சோம்.